கரெக்டா இவங்க பேசினா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏங்க என்னங்க பண்றீங்க? ஐயோ புரியுதுல. எனக்கு ஒன்றும் புரிய தேவையில்ல. ஏண்டா தள்ளி உட்கார வைக்கிற பழக்கம்லாம் உனக்கு இல்லையா? சித்தி நான் பண்ணிட்டு என்கிட்ட உட்கார இதுல என்ன இருக்கு? அதானே நீ உட்கார வச்சுக்கடா. இதானே சின்ன சித்தி வேணும்னு. உங்க சேட்டை கொஞ்சம் குறைங்க. என்ன பண்ண என்ன பண்ண உட்கார வச்சிருக்கேன். உட்கார உட்காரத்துக்குலாம் தர பண்ணு வைக்க. அப்புறம் திரும்பி நான் வேண்டதில்ல பார்த்துக்கலாம். இப்படியும் பிளாக்மெயில் பண்ணுங்க என்ன? எல்லாரும் இங்க இருக்காங்களே, அதை பத்தி பேசிடுவோமா? என் மேல உட்காரணும், உட்கார மாட்டீங்க. இதுதான் நல்லா இருக்கு, கால் நீட்டி உட்கார. பேசிடுங்க. என்ன பேசணும்? உங்க அத்தை உங்க அண்ணி ஊருக்கு கூட்டு போக போறாங்க. ஊருக்கா? ஏன் உட்காரமா ஏன் இவ்வளோ ஷாக்கு? கூட்டு போகணும்? அவங்க பொண்ணு உங்களுக்கு வச்சு காசு இருக்காதா? இங்க இருந்தே பார்த்துக்க சொல்றோமே. அங்க போற உன்னாலதான் அவன் போக மாட்டா. அனுப்ப மாட்டேன். சரி நீ வேணா கூட வா. இவளா மாட்டேன். எல்லாரும் வாங்கடா. யாரில் கூட்டு வரதாவே இல்லை நான். போயிட்டு விடு. மாட்டேன். கோசம் இருக்கும்ல கொஞ்ச நாள் தானே. நான் எப்படி பேசாம இருக்கிறது? வீடியோ காலில் பேசிக்கோ. அது வாங்கத வாசியம் புரிஞ்சுக்கோ. சுயநலமா இருக்காத. என்னை பார்த்து சுயநலக்காரி சொல்லிட்டீங்க. நீ அப்படிதான் இருக்க. அவன் கஷ்ட பறிக்கிறல்ல. அப்போ நான் கூட்டு போயிட்டோம். நான் ஒன்றும் சொல்ல. நீங்க கூட்டு போங்க ஒன்றும் சொல்ல மாட்டான். நீ வருத்தமா சொல்லல ஏஞ்சல். என்ன கேட்கிறாரு பதில் சொல்லு. வாயா நீங்க இருக்கீங்க, நீங்களே பேசுங்க. அதுவும் பேச மாட்டேன். அவன் வருத்தமாலாம் இல்லை. அவன் சரியாயிடும். ஒரு 10 நாள் 1 மாசம். இல்லையா 10 நாள் to 1 மாசம். 7ஆம் மாசம் முடிஞ்சு கூப்பிட்டு போயிடுறோம். 8ஆம் மாசம் தொடங்கறதுக்குள்ள கூப்பிட்டு வந்து விட்டுடுறோம். அதுக்கப்புறம் 9ஆம் மாசம் சீம் பண்ணதுக்கு அப்புறம் நாங்களே இங்கே தானே இருக்க போறோம். அப்புறம் என்ன இப்படி அன்னைக்கு இங்கே தானே சீம் பண்றோம். நம்பணுமா? அப்படி பாவம். அப்படிதானே ஏஞ்சல். எழுதி சொன்னதை ஒத்துப்பேன். ஹாப்பி தான் பேபி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப சரி. என்ன இன்னும் கோமத கூடியா? ஆமா ஆமா, இந்த கோவப்பட எனக்கு உரிமை இருக்கு. சரிடாமா. எப்பவும் மனசு வந்து ஒத்துக்கிட்டேன். அது வரைக்கும் சந்தோஷம் தான். நடத்துங்க. நீ கூட வாடா. ஒன்றும் வேண்டாம். உங்க பொண்ணு தானே ஃபர்ஸ்ட் முக்கியம். அவங்களே கூப்பிட்டு போங்க. காதான்ப்பா. அவ அப்படிதான். அப்புறம் சமாதானம் ஆயிடுவா. இன்னும் ஏஞ்சல் சமாதானம் ஆயிடுவா. ஒரு வாரம் தான். 7ஆம் மாசம் முடிச்சுட்டே போலாம்ல. அதெல்லாம் அவங்க கேட்பாங்களா? அவங்களா பெரியவங்க. குறிப்புதான் அவளுக்கு ஊர்ல வேலை கிடைக்கல. இப்போ வயல் வேலையை பார்த்து சீக்கிரமா முடிச்சாலும் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அதெல்லாம் இப்போ 3 நாள் கொடுக்கணும். அதான் 10 நாள் தள்ளி வச்சிட்டோம்ல. பத்திரிக்கை அது எப்படி பார்த்தாலும் 1 மாசம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் நாள் கொடுக்குறது. ஆமா குழந்தை பொண்ணு 2-3 மாசம் ஆகும். அதுக்கப்புறமா தான் தேதி பார்த்துருக்கு. 9ஆம் மாசம் சீமத்துக்கு படிச்சுட்டு இருக்கீங்கல்ல. படிச்சாலே போதும். அப்புறம் 2 கூட பாதி பேர் கொடுத்துருங்களேன். எதுக்கு தனியாக போறீங்க? என்ன போட்ட மாதிரி இருக்காதா? அதுக்கு என்ன பண்றது? ஆனா இதுக்கு ஒரு நட அதுக்கு ஒரு நடையா நடப்பீங்க. நெருங்க சொந்தத்துக்குலாம் 2 ஒன்னா கொடுத்துடலாம். ஏன்னா சீமந்தத்துக்கு எல்லாரையும் கூப்பிட போறது இல்லைல்ல. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கொடுத்துக்கலாம். சாமி கும்பிட வேண்டாமா? சீமந்தத்துக்கும் சாமி கும்பிடணும். அதுக்கு முன்னாடியும் எல்லாமே கும்பிடணும். நமக்கு தான் வழக்கம் இருக்கு. அப்ப அதெல்லாம் லைனா வைக்கிற மாதிரி வைக்கணும். ஆமா 2 பத்திரிக்கை வந்தோடனே லைனா வச்சிடலாம். ஊர்ல கும்பிடுறத நாங்க பாத்துக்கிறோம். சென்னையில் கும்பிடுறத நாங்க இங்க பண்றோம். இது அப்புறம் அது அப்புறம் அப்படி பண்ணலையா? ஒரே நாளா பண்ண போறோம். இத்தனை கூட பண்ணலாம். ஆனா அங்க பண்ணும்போது மாப்பிள்ளை அங்க இருக்கணும். இவங்க இங்க பண்ணும்போது மாப்பிள்ளை இங்க இருக்கக்கூடாது. சொல்றீங்க எல்லாம் விளையாடாதடா. சொல்ல மாட்டேன். மாப்பிள்ள 3 நாள் புரிஞ்சிருக்கணும். இருந்தா ஆகணும். தெரியாம இருக்கிறேன். சொல்ல உங்ககிட்ட சப்போர்ட் பண்ணாலும் அவங்களுக்கு தான். போ. தெரியாம பண்ணிட்டேன். தெரிஞ்சு பண்ணியோ தெரியாம பண்ணியோ எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு சந்தோஷம். பதறான். அதுக்காக பூச்சி விஷயத்துல எல்லாம் விளையாட முடியுமா? அதெல்லாம் தள்ளி இருக்கணும்னா இருந்துட்டு ஆகணும். வேற என்ன பண்றது? அதானே சடங்கெல்லாம் முக்கியம். உண்மையில சாமி கும்பிடும் போது அவன் எங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவான். அவன் சித்திங்க வீடங்கள்லாம் அங்க இருக்கட்டும் அந்த 4 நாள். என்ன ஊருக்கு அனுப்ப முடியாது. ஆயக்கத்தெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இவன் அங்க இருந்து என்ன பண்ண போறான்? அதனால அது வேண்டாம். இங்க நான் கூட பரவாயில்ல, தனியா இருந்தான்னு கொஞ்ச நேரம் இருக்க போறான். சாயந்தரமான நாங்க போயிட போறாங்க. சாப்பாடுக்கும் போட்டோம். அதை அவன் சாப்பிட்டோம். ஆபீஸ்ல தங்க வீட்டு அந்த 4 நாள். அதுவும் சரிதான். குடும்பமா பிளான் போடுறது வேணும். பொண்டாட்டி வேணும். பிச்சிருவோம். சோளம் பொண்டாட்டி வேணும். பிடிக்காதவங்க. சரி இப்ப எதுக்கு அந்த பேச்சு? அது அந்த டைம்ல பாத்துக்கலாம். அந்த நாள் அந்த நேரம் இருக்கலாம் பாத்துக்கலாம். தெரியும்ல அதான். ஆமா அதை பாத்துக்கலாம்ப்பா. சரி அது அந்த டைம்ல பாத்துக்கலாம். உனக்கு பத்திரிக்கை அதெல்லாம் மட்டும் பார்த்து அடிச்சிருங்க. 2 மாசம் கழிச்சு அடிச்சிடலாம். கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? 9ஆம் மாசம் நடுவுல தானே வைக்கிறீங்க. அது அப்போ கொடுத்துக்கலாம். 9ஆம் மாசம் தொடங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப பேரை கூப்பிடல. அதனால பிரச்சனை இல்லை. அப்பவே கல்யாணம் அது பத்திரிக்கை வச்சிடலாம். 7ஆம் மாசம் இது பண்ணி வச்சிட்டோம்னா சாமி கும்பிடுறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கு சொன்னேன். 9ஆம் மாசம் கும்பிடலாம் வரணும். சரிங்க மாமி.
நான் வாங்குறதா சொல்லுங்கப்பா. ஆமாப்பா. இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஏன் நீங்களே கஷ்டப்படாதீங்க, அதுக்கு சொல்றேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். சரிம்மா. வீட்டில் எல்லா வேலையும் பாருங்க. போலாம். இம்சா போதும் இம்சா, நிமிஷம்ன்ற போதும் போதும். என்ன போதும்? சார் ஒரு மார்க்கமாக தான் இருக்கீங்க என்கேஜ்மெண்ட் ஆனதுலேருந்து. அப்படிதான் வச்சுக்கோ. என்ன இப்போ? ஒன்றும் இல்லை, நேற்று சரியாக தூங்கல, தூக்கமாக இருக்கு, தூங்கலாமா? அதான் எனக்கு தெரியுமே இதுதான் கேட்பான்ட்டு. அதான் நாளைக்கு வரல, அதனால தூங்க விடுறேன். என்ன தாராள மனசு. இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி குடிக்கிட்டு விடுவேன். கூட குஜராத்தில் நீங்கள் ரொம்ப நல்லவன்னு நினச்சிட்டாங்க. உன் தப்பு. புரிஞ்சுது. கிளம்பிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன மேடம் ரொம்ப நேரம் பிஸி. அது ஒரு சர்ஜரிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன். நம்ம ஹாஸ்பிட்டல் எப்போ சர்ஜரிலாம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? இப்போ அட்மிஷன் தானே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சர்ஜரினா சர்ஜரி தான். இன்னும் கொஞ்சம் ஆப்ரேஷன் தட் ரெடி ஆகணும், அதுக்கு தான் வெயிட்டிங். ஃபுல் ஃப்ளெஜ் ஓப்பன் ஆகட்டும்னு. அட்மிஷன் வார்டு அதெல்லாம் ஓகேவா தானே இருக்குது. சர்ஜரின்னு வந்தால் நம்மளே சஜஸ்ட் பண்ண போகிறது இல்லை. கூட 3 தேட்டர் ரெடியாக இருக்குது, ஒரு தேட்டர் தான். அந்த ஒரு தேட்டர் தான் ஃபுல்லி எக்யூபைட், முக்கியமான ஆப்ரேஷன் தேட்டர். ஒரு வாட்டில் ரெடி போல. அதெல்லாம் ரெடி. உங்க அன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் பார்ப்பீங்க. கண்டிப்பாக. இப்போ இந்த ஸ்கேன் எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டலில் தான். ஓ, ஆமாப்பா. செலெக்ஷன்லாம் பண்ணிப்பீங்களா? ஸ்கேன் எக்ஸ்ரே எல்லாத்துக்கும் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் பண்ணிட்டேன். 4 பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன். 4 பேர் தேவைப்படுறாங்க. ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு. அதே மாதிரி ஒருத்தர் லீவ் போட்டால் என்ன பண்ணுறது, அதுக்காக நைட்டு மட்டும் மென்னு தான் இருப்பாங்க. மற்றபடி ஈவினிங் கூட இல்லை, ஒரு 8 வரைக்கும் கேர்ள்ஸ் இருப்பாங்க. புதுசாக வச்சுருக்கீங்க. எல்லாருமே கம்ஃபர்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ இசிஜி, எக்கோ, ஸ்கேன், இஃப் தே நீட் லேடிஸ் தே கேன் ஹேண்டில் தெம், அப்படி. ஓகே ஓகே. அப்புறம் ஸ்கேனிங் ரூமுக்கும் அப்படி தான். அந்த இடத்துக்குலாம் மென் டாக்டர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. போத். சில பேர் மென் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, சில பேருக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ அதனால், ஏன்னா அந்த பதட்டமே ரிசல்ட்டை மாற்றி காட்டக்கூடாதுல்ல, அதுக்கு தான். புரிஞ்சுது. இப்போ இதுக்கெல்லாம் ப்ராஃபிட் வந்து பேமெண்ட் பண்ணணும். எனக்கு 3 மந்த்ஸ்க்கான சேலரி இருக்குல்ல. நான் உங்கள் பாஸ் இல்லை, அதெல்லாம் போய். எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், எல்லா அத்தாரிட்டிஸையும் என்கிட்ட தானே சொன்னீங்க. புச்சி, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இதெல்லாம் பேச்சுக்கு சொன்னீங்க. உங்களா சொல்கிறதுக்கு எப்படி ஹர்ட் ஆனால் இப்படி ரொம்ப கைப்படுத்துறீங்க, பார்த்துக்கோங்க. இல்லைப்பா, வாய் வார்த்தைக்கு தானே பாஸ் பாஸ் சொன்னது. இதெல்லாம் போய் இம்சா, சொல்கிறத கேளு இம்சா. கேட்கணும். இல்லை, இவ்வளோ பேச்சு பேசிட்டீங்கல்ல, தள்ளி நீங்கள் பேசுவோம். இருக்கிற மேன் என்ன இங்கே இருந்தால் பேசணும். ஒன்றும் தேவையில்லை, இவ்வளோ கிளிகள் இடிச்சிட்டாராம். சரி, தான் சக்கரம் நம்பினா. அப்போ என்னவோ சொல்லுங்க. அரே, உன்ட்ட பதில் இல்லை, அதானே சமாளிக்கிறேன். கேடு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எத்தனை பேர் எடுக்க வேண்டியிருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் உங்ககிட்ட கையெழுத்துக்கு வர முடியுமா? அதனால உங்களோட சிக்னேச்சரோட சீல் இருக்குல்ல, அதை மொட்டை வச்சுட்டு அத்தாரிட்டியாக நான் சைன் போட்டேன். அதான் நானும் சொன்னேன். ஃபுல்லாக கேளுங்கப்பா. சரி சொல்லு. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸ் ஓவரால் 2 பண்ண சொல்லியிருக்கேன். ஓவரால் லிஸ்ட்டு, என்ன பே, அவங்க நேம், அவங்க ஜாயினிங் டேட், அவங்களோட பொசிஷன், அது மாதிரி ஃபோல்டர் போட்டுட்டு ஃபைனலாக உங்கள் சீல் வச்சதுக்கப்புறம் அதில் உங்கள் சைன் இருக்கும். அதுதான் ரிஜிஸ்டரில் இருக்கும். ஒவ்வொரு பேப்பருக்கா ஆஃபர் லெட்டருக்கா சைன் போட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வேலையை பார்ப்பீங்களா, அதை பார்ப்பீங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 300-400 பேருக்கு மேலே நீங்கள் சைன் போடுற மாதிரி இருக்கும். இப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே 30-40 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கன்வீனியன்ஸாக இருந்தால் அதில் போடுங்க. இல்லை ஓவராலாக ஒரு லெக்சராக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, அதை செக் பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு சைன் போடுறதா இருந்தாலும் போடுங்க. அதுலேயும் டிபார்ட்மெண்ட் வைஸ் சீல் வச்சு இருக்கும். அது உங்களோட கன்வீனியன்ட். அப்படிதான் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் எடுக்க வேண்டியிருக்கு, எடுத்துட்டு மொத்தமாக சப்மிட் பண்ணலான்னு தான் வெயிட்டிங்கு. மற்றபடி அதெல்லாம் சிஸ்டமில் ரெடியாக இருக்குது. இன்னும் ஒரு 5 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க, ஒரு 2 செலெக்ஷன் இருக்குது. நீங்கள் தான் இந்த 4 நாள் போகக்கூடாது சொல்லிட்டீங்கல்ல, ஸோ அதனால அது பெண்டிங்கில் இருக்குது. அது போய் பார்த்ததுக்கப்புறம் உங்ககிட்ட வரும். என்கிட்ட வருமா? எப்படி வரும்? நான் தான் எடுத்துகிட்டு வருவேன். நாங்கள் ஒவ்வொரு பேஜுக்கும் லஞ்சம் கேட்போமே. இடி ஏகப்பட்டுட்டீங்களா, போங்க மேம். ஏகப்பட்டார். ஆமாம், ஏன்னா நம்பலை. ஏதாவது ஒரு கதையத்தை சண்டை எடுத்துக்காது. ஆரம்பிச்சேன். சரி, என் வாய் தான். என்ன லஞ்சம் கேட்கவே இல்லை. நான் அதுக்கு வேற ஆளை போடுறேன், அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க. கையெழுத்து வேணா நீ தான் வரணும்.
நான் வீட்டில் வந்தே வாங்கிக்கிறேன். வீட்டில் வந்து வாங்கிப்பீங்க. ஆமா. டூ இன்னொன்று ஏமாத்து பார்க்கல பிச்சு போடுவேன். வீட்டில் கிடைக்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லையாக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏமாற்றக்கூடாது. பரவாயில்ல பரவாயில்ல, உங்களை ஏமாத்தலாம், தப்பு இல்லை. ம் சொல்லிக்கு இருக்கு. உடனே எனக்கு இருக்குது. என்ன பண்ணி காட்டுவா. ஒன்றும் வேண்டாம். அப்புறம் போகலாமா? போகலாம். 24/7 உங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கணுமா? நல்லா இருக்கும். நம்ம ஜாப்பை விட்டுருங்களேன். ஆல்ரெடி அதே பாடி சம்பாதிக்கிறாள். அப்புறம் எனக்கு என்ன வேலை? சரி, நிஜமாக தான் சொல்கிறேன். நான் எங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறது? யார் பார்த்துப்பா? அவங்க கையில் கொடுத்துடலாம். அவன் பார்த்துட்டா மூட்டை பற்றி கவலை இல்லை. ப்ராஜெக்ட் வாங்கி கொடுத்துட்டால அப்புறம் சம்பாரிச்சிக்க வேண்டியது அவங்க தருமா. இந்த 3 ப்ராஜெக்டும் பெரிய ப்ராஜெக்ட். அதில் 2 ப்ராஜெக்ட் இவங்க கரெக்டாக சப்மிட் பண்ணாங்கன்னா எவ்ரி இயர் அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த 2 போதும் எல்லாருக்கும் சேலரி கொடுக்க, கொஞ்சம் லாபம் சம்பாதிக்க. கொஞ்சம் லாபம் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் சேலரி கொடுத்தா கரெக்டாக இருக்கும். அப்புறம் எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்குல்ல, டேக்ஸ்லாம் இருக்குல்ல, இதுக்கப்புறம் அவங்க ஆர்டர் பிடிக்கிறத அவங்களோட சேவிங்ஸாக வச்சுக்கலாம். சரி, இதே மாதிரி இன்னொரு ஆர்டர் பார்க்குறேன், பார்க்கலாம். நாளைக்கு பேசணும். அவ்வளோதான். அந்த பேசணும். அப்புறம் இதுதான் வேணும். இன்னும் வேண்டாம், உங்க கதை, தூங்கலாம். நான் கொஞ்சம் தூணும். வேண்டாம், அப்படிதான் ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் இல்லை பண்ண அந்த ப்ராமிஸ். ஒன்றும் வேண்டாம் உங்க ப்ராமிஸ். நிஜமா பயங்கரமா தூக்கம், நான் தூங்க தான் போறேன். சாரி, உங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் நான் கம்பல் பண்ணி. ரொம்ப நல்லவர் தான். என்ன நான் ஆளவே இல்லையா? நான் சொன்னேனே ரொம்ப நல்லவருங்க. உங்களுக்கு கொஞ்சம் பேசுகிற மாதிரி பேசுவோம். பரவாயில்ல, let it be. சாரி, உங்களுக்கு நாளைக்கு என் கூட இருப்பீங்களா? அதெல்லாம் மணிக்கு. ஓகேங்க. ம் எனக்கு வாங்கும்போது உனக்கு சேர்த்து வாங்கிடுவீங்களா என்ன? ஆமாம், இதை 3 நாள் போடணும்னு முடிவு பண்ணேன். அப்போ அதுக்கேற்ற மாதிரி வாங்க மாட்டேனா? என்ன இந்த 3 நாள் ஹாஸ்பிட்டல் இது புரியுதுல்ல? கிட்ட வந்தீங்க காலை உடைச்சிருவேன். இப்படி சொன்னாலே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும். வேண்டாம், ரொம்ப பண்ணுறேன். தூங்க விட்டேன் தானே. தூங்க விட்டு இதுக்கு தூங்குங்க. திரும்ப கூட முடியல. விட்டா ஓடிடுவேன். ஆமா ஆமா, இவரை விட்டு ஓடுறாங்க. சும்மாவே நினைப்புதான். நம்பலாம். 10 நிமிஷம் போய் நானும் இப்ப எப்படி கீழே போய் எல்லாரையும் சமாளிப்பேன் இருக்கேன். என்னமா இப்படி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். யாரும் அதுக்கு கூப்பிட்டு போகிறேன் போதுமா? அப்புறம் சொல்லிட்டு போலன்னு நினைச்சுப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கதை சொன்னா என்ன பண்ணட்டும்? கைட்டிட்டு நீ இன்னைக்கு அப்புறம் சாயந்தரம் எப்போ வேணா கைட்டு கொண்டுட்டேன். சரி, கோவம் வேண்டாம். ஃபுல்லாக போட்டுட்டு நான் சொல்கிறேன். 3 நாள் ஆசைக்கு தானே கேட்டேன். சரி, போலாம். சிரிச்சுக்கிட்டு யாரும் வேண்டாப்பா, கஷ்டம். என்ன ஒன்றும் இல்லை, அம்மா, உட்காந்துட்டு ஒன்றும் வேணாம், அப்படியே விளக்கு போட்டுருவீங்க. அது கூட எனக்கு ஓகே தான். ஓகே தான். நம்மள இருக்கும் தான், ஹாப்பி தான். இருக்கோம் ஹாப்பியா. ஹாப்பியாக தான் இருக்கு. அதுதான் நானும் சொல்றேன் உங்களுக்கு இருக்கும்ட்டு. சரி சரி, நான் பார்த்துட்டு வரேன், கிளம்பலாம். எதுக்கு இங்க வந்திருக்கோம்? சும்மா தான். என்ன சும்மா? இறங்கி வா, என்ன சும்மான்னு சொல்கிறேன். சரி, இது என்னங்க? அப்போ தெரியாதா? ஹட்டு எனக்கு தெரியாதா? இது எங்க வந்திருக்கு? யாராவது தங்குறதுக்கு இங்க கட்டிருக்கீங்களா என்ன? அவ்வளோ வசதிலாம் இல்லாமல் இன்னும் ஸ்டாஃபுக்கெலாம் கட்டி கொடுக்குற அளவுக்கு. அப்புறம் சும்மா பீச்சில் உட்காரத்துக்காக கட்டினது. அப்படி பீச்ல உட்கார விட்டுடுறீங்க. பீச்சுக்கு வர்றது பீச்சுக்கு விளையாட, அது எதுக்கு மேம் இது? இன்னும் பிரச்சனை இன்னும் இங்கே இருந்துச்சு மூங்கில் ஓலை சில வச்சு தான் பண்ணலாமா யோசிச்சு கட்டினது தான் இது. அவ்வளோதான். இது யார் வேணா யூஸ் பண்ணுவாங்க. எப்படி யூஸ் பண்ண முடியும்? எப்படி முடியும்னா, கொஞ்சம் காம்பவுண்ட் தானே இருக்கு. பீச் வழியா வந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் வருவாங்களா? வந்தாலும் யூஸ் பண்ண முடியாது, உள்ளே போக முடியாது. இதோட நிழல கீழே அப்படி வேணா பற்றிக்கலாம். இது ஓப்பன்ல தானே இருக்கு. அந்த பாருடா, அதுவுமே டோர் தான். மெயின் டோர் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சதுனால மட்டும்தான் இது எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. இல்லைன்னா இது ரிலீஸ் ஆகாது. மெயின் டோர் திறந்தாதான் இது ஓப்பன் ஆகும். இப்ப நம்மளே இந்த பக்கம் வந்தாலும் யூஸ் பண்ண முடியாது. முடியாது. இல்லையே, நீங்க தான் வச்சிருப்பீங்க. மெயின் டோருக்கு ரிமோட் வச்சிருக்கேன். அதானே பார்த்தேன். நல்லா இருக்கு. இப்போ எங்க தோணுதோ அங்க உட்காரலாம், வாங்க. சரி, உங்க இஷ்டம் தான். உனக்கு எங்கே பிடிச்சிருக்கோ உட்காரலாம். ஓகே. பிடிச்சிருக்கேன். பீச்சுக்கு கூட்டு வந்து பீச்சில் நிக்க வைக்க பெண்ணு பிடிச்சிருக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எங்க பீச்ல நானே விட மாட்டீங்க. ஆமா, நான் 5 வயசு பாப்பா, கோல்டு பிடிக்க. பிடிக்கும்னு சொன்னா பிடிக்கும். அதெல்லாம் பிடிக்காதுமா. மூடாமா. கேடி. பரவாயில்ல. சரி. இது சரியும் இல்ல, கிளம்பலாம். என்ன எனக்கு போர் அடிக்குது. போர் அடிக்குது? ஆமா, அந்த பக்கம் பீச்சு பார்க்க விடாம எதுவும் பண்ணாம வந்தேன். போர் இருக்கிறத ரசிக்க மாட்டோமா? மாட்டேன். சரி போலாம் வா. ம். முத்தான் கடத்திடுவேன். அது சரி சரி வா.
கிளம்பலாம். நம்பலாம். என்ன எவ்வளோ தூரம் வந்தோம் ஒன்றும் கிடைக்கல. கிட்ட கூட உட்காரல. என்ன திமுரு? என்ன புலம்புறீங்க? ஏதோ புலம்புறேன். சூப்பர், அன்னைக்கு மாதிரிலாம் என்னால் முடியாது. கண்டுபிடிச்சிட்டா. பரவாயில்ல, நீ ஓட்டு. வேண்டாம், போய் பார்க்க கூட மாட்டீங்க. நீயா வர வரைக்கும் பார்க்க மாட்டேன். அரையுற ப்ளீஸ், இந்த வில்லங்க வேண்டாம். வா. ஆஹா, சரி, இப்படி தான் இருப்பேன். எவ்வளோ நேரம் வேணாலும் என்ன கிளம்பி போங்க. ஆனால் நீங்களா வர வரைக்கும் நான் இங்கேருந்து நகர மாட்டேன். பிளாக்மெயிலு இல்ல. இம்ச. என்ன வேணா சொல்லிக்கோங்க. புரிஞ்சுது. இது பாதி தூரம் வந்துட்டேனே. அது கேட்கல. இது கூட உங்களுக்கு அது கேட்கல. ஆமா, கேட்கல. இவ்வளோ தூரம் வந்துட்டேன்ல, வீம்பு ஆகாதீங்க பாரு. சரி, இப்படி உட்காந்தாலே ஓட்ட முடியாது. நான் ஓட்ட போகிறது இல்லை. ஒன்றுவேன், இந்த சேட்டை ஏதோ அப்ப பண்ணீங்க. அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லை, நல்லா விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் கூட வந்தாலே பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்போ பாதி பண்ணிட்டு கேட்டீங்களே. ஏன்மா ஒன்றும் இல்லைப்பா. இல்லைங்கோ, என்ன இன்னைக்கு மழை போலாம். நீ விட்டுருவேன். என்ன ரொம்ப பண்ணுற இப்போலாம்? நீ என்ன சொன்னாலும் விளையாட்டு பாரு. நீங்களும் தான் ரொம்ப மாறிட்டா. சொல்லிட்டேன். ஆமா, சிறு சாசு கூட நிறைவேற்ற மாட்டேன். குழந்தைய அம்மாடி உட்காந்து வண்டி ஓட்ட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. எனக்கு இருக்கு. ஓட்ட பிடிக்கும்ல. இது பண்ணும் அதான், நீங்க போங்க பக்கத்து சீட்டுக்கு போங்க. இதுவும் முடியாது. இப்போ என்னாலே ஓட்ட முடியாது. சரி, நானே ஓட்டுறேன். ஆ. இப்படியே இந்த விளையாட்டுல சும்மா கம்மிருங்க. இப்பெல்லாம் செக்யூரிட்டி கேமரா இருக்கு, இப்படி உட்காந்துலாம் ஓட்ட முடியாது. அதில் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு புரியல. பேசினா சீட் பெல்ட் போடாம ஓட்டினா அப்புறம் பொருளாக தான் இருக்கு. முடி வச்சு ஓட்டக்கூடாதுன்னா இல்லையே. குழந்தை மேன், எனக்கு தெரியாது. வேற ஏதாவது கண்டிஷன் போச்சு, இது வேண்டாம். எனக்கு எதாவது அப்படி பண்ணுறீங்க ஏமாத்துக்குள்ள. இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் அதையே ஒத்துக்கிறேன். என்ன நாளைக்கும் அவன் லீவ் என்ன பிச்சு விடுவேன். சரி, டென்ஷன் இருந்தா கீழே நிறைய கூட மாடில இப்போவே இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி போலாம். என் பக்கம் தான் கூப்பிட்டு போவேன். சரி ஓகே. கிளம்பலாமா? நான் நகர்றேன். கொஞ்சமா சு. சரி, கொஞ்சம் தூரம் அப்படியே இருக்கும். இல்லைம்மா. உள்ளேருந்து வெளியே வர வரைக்கும் மாறிடா. சரி, பத்தாடம் அப்படித்தான் என்ன பண்ணுவோம். ஒன்றும் பண்றதுக்கு இல்லை சாமி உங்களை. ம். போலாம். ஓகே.